ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு குக் வித் ஷிவு. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குவிக்காக இதை செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த தோசை செய்கிறதுக்கு அரிசி ஊற வைக்க தேவையில்லை, பருப்பு தேவையில்லைங்க. ஈஸியாக செஞ்சுக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கன் அழுத்திட்டு ஆல் பட்டன் அழுத்திடுங்க. இதனால் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடுங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு ஒரு அகலமான பவுலுக்கு 3/4 கப் அளவுக்கு அவலை சேர்த்திக்கங்க. இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரணுங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததும் 1 கப் அளவுக்கு ரவை, 1/2 கப் அளவுக்கு தயிர், 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருணுங்க. பாருங்கள், 10 நிமிஷம் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை போட்டுடலாங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாங்க. பவுலுக்கு மாற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்திக்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடாவை சேர்த்திக்கணுங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு வந்திருக்கு. இது பர்ஃபெக்டாக இருக்குங்க. இவ்வளோ தாங்க தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா வச்சுக்கலாங்க. தோசை தவா சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாங்க. எண்ணெய் தடவியாச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி தோசை ஊற்றிக்காங்க. நான் சின்னதாக தோசை போட போகிறேங்க. இந்த மாதிரி லிட்டை க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் மேலே போட்டு நல்லா திருப்பி போட்டு வேக விட்டுருங்க. பாருங்கள், 2 பக்கமாக நல்லா வெந்து வந்திருக்கு. இவ்வளோ தாங்க நல்ல டேஸ்டியான பஞ்சு போல் தோசை ரெடி ஆயிடுச்சிங்க. நான் உங்களுக்காக இன்னொரு தோசை செஞ்சு காமிக்க போகிறேங்க. நம்ம அரிசி ஊற போட்டு தோசை செய்யும் போது எவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக கிடைக்கிதோ தோசை, அதே போல் இந்த தோசையும் நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக கிடைக்குங்க. பாருங்கள், நான் 2வது தோசையும் செஞ்சுட்டேன். இப்போ எடுத்துடலாங்க. இதே போல் எல்லா தோசையும் நான் செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு தோசை. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.